வணக்கம். ஸ்ரீ. சொல்லுவது யாருக்கும் எளியவாம், சொல்லிய வண்ணம் செயல்படுவது அரிது. பிறரை எளிதாக குறை கூறிவிடலாம், வசைப்பாடி விடலாம், தூற்றி விடலாம். ஆனால் தூற்றிவிட்ட வார்த்தைகளையோ, வசைபாடிய வார்த்தைகளையோ, விட்ட வார்த்தைகளையோ திரும்ப பெற முடியுமா என்பது கொஞ்சம் கஷ்டம்தான், கேள்விக்குறிதான். ஆனால் அந்த வார்த்தைகள் மூலமாகவும், வசைப்பாடிய வார்த்தைகள் மூலமாகவும், தூற்றிய வார்த்தைகள் மூலமாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். இப்பொழுது சமூக வலைத்தளமாகட்டும், அனைத்து விதத்திலும் ஒருவரை வசைப்பாடி, குறை கூறி, குற்றம் சொல்லி இருப்பதை நாம் தினமும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ அருளாளர்கள் தம்மிடம் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் நாம் பார்க்க வேண்டும், பிறரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பார்க்க வேண்டும். பிறரிடம் உள்ள குறைகளை கூறக்கூடாது என்று சொல்லி வைத்துள்ளனர். நம்முடைய முன்னோர்களும் அப்படியே. அடுத்தவர்களை குறை சொல்லும் முன்பு நாமாக இருக்கின்றோமா எல்லா இடத்திலும், எல்லா நேரங்களிலும், எல்லா காலகட்டங்களிலும் என்று ஒரு க்ஷணமேனும் யோசித்து பார்த்தால் மற்றவர்களை நாம் குறை சொல்ல மாட்டோம். அது அவரவர்களுடைய பாடு. குற்றமும் குறையும் இல்லாதவர் வாழ்க்கையில் யாரேனும் உண்டா என்று ஒருவரையாவது பார்க்க முடியுமா, கூற முடியுமா? முடியாது. அதனால் நாம் செல்லும் வழியில் சரியாக செல்கின்றோமா என்று பார்த்து செல்வது நமக்கு நல்லது, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மையே தரும். ஸ்ரீ.